வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்க்க போறோம். இது வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு பிராங்க் வீடியோ தான். அப்படிங்களா? யாரை பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வரிசையா வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர்ஸ் இவங்கள தான் நம்ம பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானே. ஸோ ஃப்ரெண்ட்ஸை வந்து கால் பண்ணி கலாய்க்கலாமே, கதை இப்படி போகுதா? அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நக்கு பிராங்க் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நிறைய பாசிட்டிவான ஒரு மெசேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதை பார்த்து நான் ரொம்பவே ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த கமெண்ட்டை வந்து நான் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யூ ஆல் லவ் அண்ட் சப்போர்ட். இதுவரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. ஸோ நம்ம ரொம்ப வளவளன்னு பேசாமல் நம்ம வந்து பிராங்க்குள்ளே போயிடலாம். யாருக்கு கால் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கோம். கால் பண்ணுவோம். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நாடார்கடை அர்ஜுன், நாங்கள் வச்சிருக்கிற பேர். ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா இருக்க போகுது. ஹலோ ஹலோ, சொல்லுங்க. யாரு? முஸ்தபா பேசுறேன் மச்சான். சொல்றா எப்பரா இருக்க? நல்லா இருக்கு மச்சான், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஏரியா ரொம்ப புதுசா இருக்குது. இல்லடா, இது என் நம்பர் தான். இல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மச்சான், அதான் கால் பண்ணேன். என்னடா ஆச்சு? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? இல்லடா, வீட்டுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி பேச மாட்டியே? ஒன்றும் இல்லை மச்சான், எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நம்ம ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. என்னால முடியல. சொல்லும் போதே எனக்கு அழுகையா வருது. என்னடா அப்படிலாம் பண்ணாடா? இதுக்கு என்னடா? இல்லடா சொல்றேன், ஆஸ்காரோட வாங்க போறேன் அப்படி நடிக்கிற. அதான் துபாய்க்கு போலான் இருக்க. அதாவது இதுக்கு என்னடா போகுது? டேய் பாத்துட்டான்டா. வரேன் நேர்ல வரேன், உனக்கு நான் பாத்துட்டு வரேன். இல்லடா இல்ல மச்சான், என்னன்னா துபாய்க்கு போயிட்டு துபாயையும் இந்தியாவும் விலைக்கு வாங்கலான் இருக்கேன். ஒண்ணு அதுக்கு வந்து உன்னோட உதவி வேணும்டா. ஏன்னா ராக்கி பாய் எப்படி வந்து துபாய்க்கு போயிட்டு துபாய் விலைக்கு வாங்கிட்டு CEO ஆஃப் இந்தியான்னு சொல்றாரோ, அதே மாதிரி முஸ்தபா த CEO ஆஃப் இந்தியான்னு சொல்லணும் மச்சான். அங்கிட்டு போய் பண்றா, நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. அதுக்கு நீனே ஹெல்ப் பண்ணுடா. ஒரு கம்பெனில வேலை மேல விட்டுட்டு போன் எடுத்த பத்தியா? என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. பேசுவாடா. சரி, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராங்க். நான் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடு. ஓகே, முஸ்தபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை போட்டுக்கோங்க. ஓகே, வீடியோ வரும் பாரு. ஓகே போறோம். ஓகேடா. நாடார்கடை அர்ஜுனை வந்து பிராங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இவனை வந்து நாங்க வந்து எப்படிலாம் கூப்பிடுவோம் அப்படின்னா ஆண்டனி தாஸ். அதாவது லியோ மூவில வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கோம். அதாவது வந்து லியோ தாஸ் வந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் ஆண்டனி தாஸ் ஒருத்தர்னு சொல்லிட்டு. ஸோ இவன் பேர் அந்தோனி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆண்டனி தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. ஸோ அந்த அந்தோனியோட அவன் எப்படி பேசுவான், அவன் எப்படிப்பட்ட கேரக்டர், அவன் எப்படிப்பட்ட ஒரு தருதலை அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசும்போது உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டா வச்சிருக்கேன்னு நினைக்கும் போது நான் தான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ அவனை நம்ம வந்து பிராங்க் பண்ணிடலாம் வாங்க. ஹலோ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. டேய் என்ன பண்ற? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? பப்ஜி விளையாண்டுட்டு இருக்கியா? ஆமா. மச்சான் ஹெல்ப் மச்சான், அவன்கிட்ட. மச்சான் என்ன ஹெல்ப்? இல்லடா, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. எனக்கு கஷ்டமா இருக்குன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? நானே கஷ்டத்துல தான் இருக்கேன். என்ன ஃப்ரீயா இருக்கியா? விளையாண்டுட்டு இருக்க மாப்பிள்ள பப்ஜி. நார பையில படுத்துறாயா என்னைய? என்னடா ஒருத்தன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கான். பப்ஜி என்னடா அப்ப விட பப்ஜில இருந்து வெளியே வந்துட்டேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லடா, உனக்கு தெரியும் சின்ன வயசுல எனக்கு ஒரு காய்ச்சனாலே நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுவேன், எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு. ஒன்றும் இல்லை, எனக்கு இங்கே எங்கே இருக்க? வீட்டில் தானே இருக்க? ஆமா. உடனே கிளம்பி வரியா? இந்த வாரம் இது 5 நிமிஷம். இது என்னன்னா வர வழியில இங்கே நம்ம கடை இருக்குல்ல, பழனிப்பா கடை. ஆமா. அந்த கடையில போயிட்டு ஹெல்ப் பண்ணுவியா நீ ஃபர்ஸ்ட் எனக்காக? பண்றேன். இல்லை மச்சான், அப்படியே கிளம்பி வா. வரும்போது இந்த பழனிப்பா கடையில இந்த அக்கல் அரிக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், அது மட்டும் வாங்கிட்டேன். அக்கலை சொரிச்சு வர்றியா?
போறவங்க நிறைய பேர் நிப்பாங்க, அவங்கள்ட்ட போய் டாக்டர் சொல்லி இந்த ஹெல்ப் கூட நட்புக்கு பண்ண மாட்டியாடா? துணிக்கிறதுல கெவின் இருப்பான், அவங்ககிட்ட போய் சொல்லி விடுவான். சரி சரி மச்சான் இது வர பிராங்க் தான்டா. பிராங்க் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வரப்போகுது. டேய் இருடா, அப்படியே சப்ஸ்கிரைப். உன் வாயில பேசுறீங்க, இவ்வளவு கேவலமா என்ன திட்டுறீங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல விதமா சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ண சொல்லுங்க. என் நண்பன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ரோ. சப்ஸ்கிரைப் சரிடா தேங்க்யூடா, பைடா. சூப்பரா வந்து இவன் வந்து ஒரு சரியான ஒருத்தவங்க, வேற மாதிரி எல்லாத்தையுமே வச்சு செய்வான். கேவலமா திறந்தாலே கேவலமா மட்டும்தாங்க பேசுவாங்க. கேவலத்தின் கேவலமா மட்டும்தான் பேசுவான். வானம் கெட்ட பல. ஸோ ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ கேவலமாக நான் திட்டு வாங்கினேன். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ராங்க் பண்ணி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த விளாக்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சேலஞ்சஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் ஆசைப்பட்டீங்க, இல்லை இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை வந்து ப்ராங்க் பண்ணி போடுங்க நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுக்குறீங்களோ அதை தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு எனக்கு எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரையும் உங்களிடம் விடைபெறுவது முஸ்தபா. டாடா பை பாய். சி கிரிஞ்சு